குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க, இது கம்மியாக இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் இருக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த வளர்ந்த எல்லா விதமான ஹோமியோபதி மெடிக்கல்லையுமே கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி வழக்கம் போல் 5 ட்ராப் காலையில், 5 ட்ராப் மதியம், 5 ட்ராப் நைட்டு இது மாதிரி கொடுத்துட்டு அடிக்கடி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் டிஜிட் மதிப்பெண்ணிலிருந்து டபுள் டிஜிட் டு ட்ரிபிள் டிஜிட் கூட மாறிக்குவாங்க. அதே பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இப்போது ஸ்கூல் சீசன் வந்துருச்சு. எல்லாருமே பையனை என்ன படிக்க வைக்கலாம், இவன் ஏற்கனவே ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி போயிடுறான், அதே மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் தான் மார்க் எடுக்கிறான் அப்படிங்கிற நிறைய கவலைகள் நம்ம மக்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. ஏன்னா தான் படிக்கலைனாலும் பரவாயில்ல, தன்னுடைய சந்ததிகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகம். ஸோ அவங்க தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், நான் படுற கஷ்டம் என் பையன் படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய செயல்படுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப குறைவு. அதே சமயத்தில் அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு சாதகமாக இல்லாத போகிறதுனால ரொம்ப குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. நிறைய ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க, இது கம்மியாக இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் இருக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான், நாங்கள் எக்ஸ்ட்ரா கேர்லாம் எடுக்கிறோம், இருந்தாலுமே கூட அவங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெற்றோர்களும் செஸ்ட்நட் பட் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து, இந்த மருந்து எல்லா விதமான ஹோமியோபதி மெடிக்கல்லையுமே கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி வழக்கம் போல் 5 ட்ராப் காலையில், 5 ட்ராப் மதியம், 5 ட்ராப் நைட்டு இது மாதிரி கொடுத்துட்டு அடிக்கடி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் டிஜிட் மதிப்பெண்ணிலிருந்து டபுள் டிஜிட் டு ட்ரிபிள் டிஜிட் கூட மாறிக்குவாங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த ஸ்டேஜிலேருந்து மாறி நல்லா அதில் பாஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயங்களை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த செஸ்ட்நட் பட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து கல்வியில் இருக்கக்கூடிய தோய்வை மாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கல்வியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் தீர்க்கக்கூடிய மலர் மருந்தாக இது இருக்குது. இது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படிக்கணுங்கிற சிந்தனையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மலர் மருந்துகள் இருக்கும். ஸோ கல்வியில் மேன்மை அடையணும் அப்படின்னா இந்த செஸ்ட்நட் பட்டுங்கிற மருந்து மிக சப்போர்ட்டாக இருக்கும். பயன்படுத்துங்க. வரக்கூடிய கல்வி காலகட்டங்களில் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்துறதுக்கு இது மருந்து சூப்பராக உதவியாக இருக்கும். பயன்படுத்துங்கள். நன்றி.